ஆண்டவர்களோடு இருப்பாராக. பரிசுத்தனத்திலிருந்து வாசகம். செய்தி பிரிவு 3. வாழ்வு தரும் இறை வசனங்கள் 10 முதல் 18. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தந்தாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னோட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தன் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியின் வாரம். உண்மையிலே நாம் அனைவரும் அக்களிப்போடு வந்திருக்கிறோமா? கை தூக்குன்னு பார்க்கலாம். மகிழ்ச்சியோடு நாம் வந்திருக்கோம். உண்மையான மகிழ்ச்சி முகத்துல தெரியும். நிறைய பேர் அப்படியே ஸ்லோகத்தோட அப்படியே இருக்கீங்க. அதனால கோவிலுக்கு வரும்பொழுது அனைத்தையும் மறந்து நான் என் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன், அவரை நான் உட்கொள்ள வருகிறேன் என்ற மகிழ்ச்சி உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் வாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை தருகின்றேன். நிறைவோடு மன நிறைவோடு செல்வோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே மிக அழகான முத்தாய்ப்பான ஒரு கருத்தை சொல்கிறது. வாழ்வின் நிறைவை பணக்குவியலில் தேடாமல் பகிர்விலும் மனிதத்திலும் மனிதத்தை மதிப்பதிலும் தேடுவோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இன்னைக்கு மகிழ்ச்சியை தேடி இன்னைக்கு நாம் எங்கெல்லாம் சொல்கிறோம்? மகிழ்ச்சிக்கான வழி எங்கு கிடைக்கிறது என்று ஒவ்வொருவரும் நாம் தேடி சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் இன்றைய வாசகங்கள் மிக அழகாக சொல்கிறது. அதிலே குறிப்பாக புனித கொலோட்டோ என்று சொல்வார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், அதுவே ஞானியாக மாறுவதற்கான வழி என்று சொல்வார். இன்றைய முதல் வாசகம்
செப்பானியா இறைவாக்கினர் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார், அன்பார்ந்த மகளே இஸ்ராயேலே, ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், வாருங்கள், கொண்டாடுவோம். ஏனென்றால் நம் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். நம் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே கொண்டாடுவோம், ஆர்ப்பரிப்போம். அடிமை தளத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். அதுதான் அவர் இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன மகிழ்ச்சியின் செய்தி. இரண்டாவது வாசகத்தில் மகிழுங்கள், மகிழுங்கள், எப்போதும் மகிழுங்கள், இடைவிடாது மகிழுங்கள் என்று பவுலடியார் மிக அழகான ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றார். அன்புக்குள்ளே இந்த மகிழ்ச்சி ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது கிடைக்கிறது என்று இரண்டு வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. ஆனால் இன்றைக்கு அறிவியல், பண்பாடு, தொழில்நுட்பம், உளவியல் இவற்றினை வளர்ச்சி கண்டிருக்கிற நாம் இந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் எட்டாப்பணியாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். அன்புக்குள்ளே இந்த மகிழ்ச்சி நமக்கு எட்டாப்பணி. ஏன் அவ்வாறு செய்கிறோம்? இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் இந்த மகிழ்வை தேடி தேடி அலைந்து மன நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிற சமூகம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுதான் இளைஞர்கள் இன்றைக்கு இன்பத்தால் தான் மகிழ்ச்சி என்று நினைத்து இன்பத்தை தேடி செல்கிறார்கள். அன்புக்குள்ளே அந்த மகிழ்ச்சி அந்த இன்பத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். புத்தர் சொல்வார், ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொல்வார். அதுதான் இன்றைக்கு இதோ நற்செய்தியின் வழியாக திருமுழுக்கு யோவான் 3 முத்தாய்ப்பான கருத்துக்கள் சொல்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு அவர் 3 அழகான பதிலை சொல்லி இவற்றில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவர் எடுத்திருக்கிறார். ஆகிய அன்புக்குள்ளே இவ்வாறு திருமுழுக்கு யோவானை பார்த்து மக்கள் கூட்டம் வந்து கேட்டது, ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மெசியாவை காண, மகிழ்ச்சியை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன? உங்களிடையே 2 அங்கிகளை கொண்டவர் அவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், நீங்களும் உங்களிடத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து வாழுங்கள் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே பகிர்வின் தத்துவத்தை இது அழகாக திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். எனவே இல்லாதவரோடு நாம் பகிர்ந்து வாழும்போதுதான் மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் பிறக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஒரு ஆங்கில நாளிதழ் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தது. இன்றைக்கு மக்கள் எதற்காக அதிக பணத்தை செலவிடுகிறார்கள்? அதான் அந்த கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பின்படி அவர்கள் சொல்ல பதில், இன்றைக்கு அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் தங்களிடத்தில் இருப்பவற்றை செலவழித்து மீதியானவற்றை அவர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய கருத்து கணிப்பின்படி மக்களுடைய தேவைகள் அதிகமாகிவிட்டது. ஆகவே தன் சொந்த தேவைகளுக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக அதிகமான பணத்தை செலவிட்டு பிறருக்கு உதவும் மக்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குள்ளே இது உண்மையான கருத்து கணிப்பு தான். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அதிகமான தேவைகளை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவைகள் என்ன? உணவு தேவை. அந்த காலத்தில் உணவு வீட்டிலே சமைக்கப்பட்டது. இன்றைக்கு உணவு ஸ்விக்கி வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையா மனைவிமார் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது எங்களுக்கு லீவு விடுங்கல, ஸ்விக்கில வாங்கலாம், இல்லைன்னா அந்த பிரியாணி வாங்கலாம், இல்லைன்னா அந்த கடைக்கு போகலாம் என்று ஹோட்டல்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பெருகிவிட்டதை பார்க்கிறோம். சிங்கபாக்கம் பங்குல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12 மணி பூசைக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஏப்பா கூட்டம் வராங்க? அந்த பூசை முடிஞ்சவனையும் பார்க்கலாம். மக்களுடைய காரணம் எங்க போவோம்? பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கனால நாங்க அங்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குள்ளே இன்றைக்கு உணவின் தேடல், அவற்றின் வழியாக ஒரு மகிழ்ச்சி, இது இன்றைக்கு அதிகமான லாபம் நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம்.
மேலும் நம் சொந்த தேவைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. சொந்த சொகுசு பங்களா, அன்றைக்கு ஒரே கூட்டு குடும்பமா வாழ்ந்த ஒரே அறையில எல்லாரும் தரையில படுத்தோம். ஆனா இன்னைக்கு சொகுசு பங்களாக்கள் 3 அறை வேண்டும், 2 அறை வேண்டும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனி அறை வேண்டும் என்று இன்றைக்கு மக்களுடைய தேடல் சொகுசுகள் அதிகமாகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு தனி வீடு, அதன் வழியாக 3 அறைகள் 4 அறைகள் என்று அறைகளை பெருக்கி தனித்தனியாக வாழும் தேடல்கள், மகிழ்ச்சி அதிலே நாம் பார்க்கிறோம். இதன் வழியாக நாம் சம்பாதிப்பது என்ன? உண்மையான மகிழ்ச்சியா? செல்போன் வழியாகத்தான் உறவு, செல்போன் வழியாகத்தான் மகிழ்ச்சி. யூடியூப் பார்ப்பதன் வழியாக, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இவற்றின் வழியாக மகிழ்ச்சி காணக்கூடிய உலகத்தில் நாம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே இவற்றையெல்லாம் மீறி இதை நம் ஆண்டவர் அழகாக இன்றைக்கு சொல்கிறார். இதோ நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டேன். ஆகவேதான் இந்த உலகத்தில் நான் வெறுமையாய் வந்தேன், நாடடை குரலை நோக்கி. இந்த உலகத்திலே நான் எதையும் சுமந்து வரவில்லை. எனக்கு கிடைத்தது வைக்கோல், அந்த பெட்டு தான், அதுதான் என்னுடைய படுக்கை. ஆகவே நான் எளிமையாக இந்த உலகத்தில் வந்து எதையும் நான் தேடவில்லை. ஆனால் என் வாழ்நாளில் என் பெற்றோர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள் என்று இதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் வழியாக அந்த மகிழ்ச்சியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் மன நிறைவு. இதோ அந்த படை வீரர்களும் மற்றவர்களும் வரி தண்டுபவர்களும் திருமுழுக்கு யோவானை தேடி வருகிறார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு திருமுழுக்கு யோவான் சொன்ன பதில் என்ன? உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வசூல் செய்யாதீர்கள், வரி தண்டாதீர்கள் என்று சொல்கிறார். அதை விட அதிகமாக தேடாதீர்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்க பல குறுக்கு வழிகளை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த குறுக்கு வழியின் வழியாக பணத்தை ஈட்ட முயற்சி செய்கின்றோம். ஆகவே எவ்வளவு சேர்த்தாலும் நமக்கு நிறைவில்லை, மகிழ்ச்சி இல்லை. நமக்கு எப்பொழுதுமே கடன், பல பிரச்சனைகள் எழதான் செய்கிறது. ஏன்? மன நிறைவு இல்லை. ஆகவே மன நிறைவை தேடி இன்றைக்கு பணத்தின் வழியாக, மற்றவற்றின் வழியாக அது கிடைக்கும் என்று நாம் தேடி செல்கிறோம்.